என்னக்கா இம்பிட்டு காணி போட்டு அவிச்சு வச்சிருக்கிய, கொஞ்சம் கூட போட்டு அவிச்சாதான் என்ன ஆளுக்குனால திங்கலாம்ல. வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அமிக்காவ, அதுவும் இத்தினூண்டு அமிக்க வச்சிருக்காவ. போது நெட்டவழி இன்னும் கொழுக்கட்டி சுவார் மாதிரியே சாப்பிட போட ஆளுக்கு ரெண்டா தின்னா முடிஞ்சு வச்சு. போது நெட்டவழி 2 கிலோ கிட்ட போட்டு அவிச்சிருக்கு. ஏக்கா கூட ஒரு 2 கிலோ போட்டு அவிக்க வேண்டியதானக்கா, வருஷத்துல ஒரு வாட்டி தானக்கா செய்திய. எதுக்குதான் இப்படி கஞ்சதுன்னு பிடிக்கியன்னு தெரிய மாட்டேங்கி. ஆமா, ஆளு மண்டையும் மாதிரி திங்கிறதுக்கு மட்டும் வருவா. காலையில அடுப்புக்கு விறகு பொறுக்க போட்டப்ப கிளம்புனது. இப்பதான் வந்திருக்காளுவா 2 பேரும். கொழுக்கட்டை அவிச்சு முடிச்சக்கப்புறம் வந்து என்னத்த செய்ய? இழிச்சக்கா, இதுக்குதான் சொல்லுறது உங்களுக்கு மூளையே இல்லைன்னு. பிறகு சேலை யார் வாங்குவா? விநாயகர் நாங்க 2 தானே போய் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கு இவ்வளவு நேரம் மாட்டி? ஏம்மா எப்பவும் வேலை பார்க்கலன்னு சொன்னா நாங்க ஒத்திடுவோம், இன்னைக்கெல்லாம் சொன்னா ஒத்திவிட மாட்டேன்னு. சில வாங்கிட்டு வந்து எல்லாம் பூஜைக்குள்ளதெல்லாம் ரெடி பண்ணி அலங்காரம் பண்ணி எல்லாம் வச்சிருக்கு. சும்மா ஒன்றும் இல்லை, ஒத்த கொழுக்கட்டையை அவிச்சுக்கிட்டு இப்படி ஓராயிரம் நாயம் பேசுதாவ. ஆமாம்மா, வாய் மட்டும் நல்லா பேசுவா. எதுக்குக்கா மாவு தூக்கி மடியில வச்சுட்டே உட்காந்துருக்கிய? போகும்போது மறந்துடும்னு வச்சிருக்கிய? ஏன் நாலு முடி நான் தானே கொண்டு வந்தேன். போதுன்ட்டா புஷ்பா. நான் வேணுமா வேணுமான்னு கேட்டேன், வேணான்ட்டா பிறகு கொண்டு போகிறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன். ஏன் உனக்கு வேணுமா? அரிசியை காய போட்டு இடிச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு அரைச்சி எடுக்காது பச்சரிசி மாவு. சும்மா வந்துருமா? கொண்டு போனா 4 நாளைக்கு புட்டு இடியாப்பன்னு அவிச்சு சாப்பிடலாம். அதுல எல்லாம் ஆளு எவ்வளவு வியாக்கியானமா இருக்கு பாரு. ஊருக்கு முன்னாடி பூஜையே நடக்கல, மாவெடுத்து வச்சாச்சு மடியில. உன் வேலை பரட்டி நெட்டவள்ளி, சும்மா எதுனாலும் சொல்லிடப்பா. புஷ்பாக்கா, கொழுக்கட்டை தான் வந்துட்டு நடக்கல, பிறகு எதுக்கு கையை அங்கே நீட்டிட்டே நிக்கிய? கை இங்கிட்டு பாடுங்க, ஏற்கனவே விரல் இல்ல, இருக்கிற கையை அவிஞ்சு போயிருப்பது. எம்மா ஒரு நல்ல வார்த்தை சொல்ல மாட்டாமா? நல்ல நாள் அன்னைக்கு அவிஞ்சிருந்து பொசிஞ்சிருந்து தான் பேசுவா. ஏக்கா, அது இன்னும் ஒரு தட்டுல இருக்கு கொழுக்கட்டை மட்டும் வெள்ளை வெள்ளைன்னு இருக்கு, பாக்கியெல்லாம் ஒரு மாதிரி கருப்பா இருக்கு, என்னக்கா? இம்மடி பச்சை பிள்ளைகள் கூட அமைதியா இருக்கும் போல சந்தேகம் கிட்டே சாவடிக்காமா. ஏக்கா சொல்லி கொடுங்கக்கா, தெரியாதனா சொல்லி கொடுக்காதனா, பெரியவ இருக்கிய பெற வெண்ணத்துக்கு. ஆமா, அவ பெரியவ கிளவி ஆயிட்டா, இவ இப்பதான் சின்ன பிள்ளை. ஏட்டி அவளுக்கு உனக்கு பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. இன்னும் ஒரு 5 வயசு வித்தியாசம் இருக்குமா? உன் பிள்ளைய 9ஆம் கிளாஸ்ல படிக்க. பெரிய பிள்ளையா? பெரிய பிள்ளை சின்ன பிள்ளையா? இங்க தெரியாத கேட்டா சொல்லுங்களேன். ஏட்டி ஒண்ணு சீனி போட்டு அவிச்சதுக்கு இன்னும் கருப்பட்டி போட்டு அவிச்சது, அதான் அப்படி இருக்கு. இதை சொல்லுறதுக்கு தான் இவ்வளோவா பேசுதாவ. ஏக்கா, பண ஓலையில அவிச்சிருக்க வேண்டியதானக்கா? பணம் உழைக்கி எங்க நெட்டவழி போறது? யாரு வெட்டிதார நிக்க? போன வருஷம் நீ ஏறினதுக்கே கையை கால வலிக்கிட்டு கிடந்த. அதான் சரி யாரையும் தொந்தரவு பண்ண வேண்டாமேன்னு இருக்க வச்சு அவிப்போமே இப்படி அவிச்சாச்சு. இது போட்டு இன்னொரு நாள் சும்மா இருக்கும்போது சொல்லுன்னு அவிக்கேன். ஆமா, இந்த மாதிரி ஏதாவது சாமியோட சாக்கு வச்சாதான் நீங்க ஏதாவது திங்கக்கலாம் செஞ்சு தருவிய, பண்டோம் கிண்டோன்னு. பிறகு ஒன்றும் செய்தெல்லாம் தர மாட்டிய. இது சுண்டலாவது அவிச்சிலாக்கா? சுண்டெல்லாம் அவிச்சாச்சு நெட்டவழி, செஞ்சு வச்சிருக்கு. சேட்டி நெட்டவழி, இந்த செலவாங்கிறதுக்கு 1000 ரூபா கொடுத்தோம்ல, பாக்கி துட்டுங்க. அதை பத்தி ஒண்ணுமே சட்டம் முச்சுக்காங்கள. 1000 ரூபாய் எந்த மூளைக்கு காணும்? சிலைய 2000 ரூபாயா? நாங்க அடிச்சு பிடிச்சி பேசி 1500 ரூபாய்க்கு சொல்லி அதுலயே அதையும் தர மாட்டேன்ட்டாவ. அதுலயும் மாலை வாங்கணும், பூ வாங்கணும், யார்கிட்ட இருக்கு துட்டு? கை காசு போட்டு வாங்கிங்க பார்த்துக்குங்க. நீங்க எல்லாம் சேர்ந்துதான் இன்னும் 700 ரூபா எங்களுக்கு தரணும். ஏமா 700 ரூபா தரணுமா? ஆமா, சில விலையில இன்னைக்கு என்ன விலை விக்குது, சும்மா 1000 ரூபா தந்து விட்டு மாலை வாங்கு, மை வாங்கு, பூ வாங்குன்னு அனுப்பியிருக்காவ. ஏம்மா கல்லியில அப்பயே சொன்ன யாராவது கூட போவான்னு. இழிச்சக்கா, நீங்க என்னன்னாலும் பேசுங்க, நாங்க கேட்டுட்டு இருப்போம். இப்படி கல்லியல குள்ளியெல்லாம் சொல்லாதீங்க. உங்க காசு திருடி நாங்க என்ன பண்ண போறோம்? அது சாமி விஷயத்துல நாங்க திருடவே மாட்டோம் பார்த்துக்கிடுங்க. சும்மா எதுனாலும் சொல்லாது. போண்டி தானே இங்க சும்மா தானே இருந்தியா வீட்டுக்குள்ள? வெயிலுக்குள்ள என்ன அலைச்சல் தெரியுமா? அது மார்க்கெட்ல ஒரே கூட்டம் புழுதியா வேற கிடக்கு. அதுக்குள்ள போய் அவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கு, கல்லிகள் குள்ளிகள் கிடக்காத. நீங்க போய் வாங்கிட்டு வேணுதானம்மா, நாங்களா போக சொன்னோம். ஏக்கா விடுங்க அக்கா, போன போட்டு அப்படிலாம் போய் சொல்ல மாட்டாளே சாமி விஷயத்துல. எம்மாடி குண்டமா நம்பிட்டு 600 ரூபாய்க்கு சிலை வாங்கிட்டு 400 ரூபாய்க்கு சாப்பிட்டோன்னு மட்டும் தெரிஞ்சிச்சு, பிரிக்கிறவாளுக பிரிக்கி. இதை அப்படியே மனசோட வச்சுக்கிடணும். ஏட்டி புஷ்பா, போதும்ட்டி அவிஞ்சிருக்கும், எடுத்துரு. போய் சாமியை கும்பிடுவோம்ட்டி, நேரம் ஆயிட்டு. நல்ல நேரம் போறக்குள்ள போய் சாமியை கும்பிட்டுருவா. அது அவிஞ்சிருக்கும், எடுத்துரு. நான் ஒரு தட்டை எடுத்து அதில் கொஞ்சம் சோறு வெண்ணிக்கு வச்ச சாப்பாடெல்லாம் அதில் வச்சு கொண்டு வாட்டி, எச்சி படாம கொண்டு வா. ஏக்கா, அவிச்சு நானும் கொழுக்கட்டையை தாங்கக்கா தின்னு பார்த்து சொல்லுதேன். பிறகு பிள்ளையாரு பயந்துக்கிட்டு ஓடிட போறாரு உங்க கொழுக்கட்டையை சாப்பிட்டு. இப்பதானே நெட்டவழி இழுச்சக்கா சொன்னாவே எச்சி விடாம கொண்டு போகணும்னு. சாமிக்கு வைக்கிறதுலாம் சாப்பிட்டு பட்டு வைக்க கூடாது நெட்டவழி, அப்படியே கொண்டு தான் வைக்கணும். சாப்பிட்டு பத்திலாம் வைக்க கூடாது. இவியலா ஒவ்வொன்னா புதுசு புதுசா கண்டுபிடிச்சு சொல்லுவாவ. சாப்பிட தரக்கு என்னம்மா செய்யுது இப்படி கொண்டுதாவ. சரி போங்க, சாமியை கும்பிடுங்க, சாமியை கும்பிட்டுனாலும் தாங்க.
பரவாயில்ல நெட்டவழி சும்மா சொல்லக்கூடாதுமா, நல்லாதான் வேலை பார்த்திருக்கா. எப்பவும் மேல விளையாடி இன்னைக்கு நல்லா அழகா பண்ணிருக்காளே. ஏன் எம்ம உங்க ஒரு ஆளுக்கு அது பாராட்ட தோணுச்சே. இது நானும் தாங்க கூட சேர்ந்து பண்ணேன். உங்க 2 பேருக்கும் நன்றி, நல்லா இருக்கு. கணபதி பாப்பா போரியா, கணபதி பாப்பா போரியா. எப்ப மெண்டல் பிடிச்சது. இப்பதான் சாமி கூட வந்திருக்கு, சாமி போய் போறியா போறியான்னு விரட்டிட்டு கிடக்கா. ஏன் மெண்டலு? இழிச்சக்கா, சாமிய போறிய போறியன்னு விரட்டல, இது ஒரு ஹிந்தி பாட்டுக்கா. சாமி பாட்டு தான் பாடுனேன். உங்களுக்கு தமிழே தற்குறி, இப்படி ஹிந்தியா தெரிய போகுது. ஆமா ஹிந்தி பாடுதான், ஹிந்தி மெண்டல் மாதிரி இருக்கு. போறியா போறியான்னு விரட்டுத மாதிரி இருக்கு. வேற ஏதாவது பாட்டு பாடி, இல்லைன்னா வாய முடிட்டு இரு. விநாயகனே வினை தீர்ப்பவனே, ஞான முகத்தோனே ஞான முதல்வனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே. காது ரொம்ப இழுக்காதட்டி, அடைச்சிட போகுது. என்னென்ன பேசலும் பாருங்கக்கா. சாமி கும்பிட சொன்னா கடைசி வரைக்கும் சாமி கும்பிட மாட்டாளுவ. ஏக்கா கும்பிட்டாச்சுக்கா, கும்பிட்டாச்சு. இதெல்லாம் வெளியிலவா சொல்லிட்டு இருக்குது, மனசுக்குள்ள சாமியை நல்ல முறையா வேண்டியாச்சுக்கா. நீங்களாம் வேண்டவிழா சீக்கிரம் வேண்டி எடுத்துட்டு கொழுக்கட்டை தாங்கம்மா. எவ்வளோ நேரம் தான் பொறுத்துட்டு கிடக்காது. ஒரு மனுஷி வெக்கத்தை விட்டு எத்தனை வாட்டி தான் கேட்காது கொழுக்கட்டை தாங்க தாங்கன்னு. சாமி கும்பிட மாட்டேன்னு தூக்கி வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காவ. இவ ஒருத்தி சாப்பிட்டதுக்குனே சாமி கும்பிட வாராமா. ஒரு 4 கொழுக்கட்டை முதல்ல அதை எடுத்து அவ வாயில போட்டு ஆடாட்டி அப்பதான் நிம்மதியா சாமி கும்பிட முடியும். அதையும் சாவிச்சு தின்னுட்டு மறுபடியும் கேட்பாக்கா. சாமி கடவுளை எங்களை மக்களெல்லாம் நீ தான் காப்பாற்றணும். நல்ல மழை தண்ணி எல்லாம் நாடு செழிப்பா இருக்கணும். நீங்க தான் மக்களை காப்பாற்றணும். டெய்லி 100 நாள் வேலையா தாங்க சாமி, அதுல தான் மேல் வலிக்காம உடம்பு வேலை பார்க்க முடியும். இப்பெல்லாம் 100 நாள் வேலை வரதே இல்லை. எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நெட்ட கலண்டா கேட்டு கேட்டு ஒவ்வொரு பொருளும் வாங்க முடியல. 100 நாள் வேலை தான் நம்ம பாட்டுக்கு 5-10 சேர்த்து வச்சு ஏதாவது வாங்கிட்டு உடனே இப்போ ஒரு பொருள் வாங்க முடியல. தினமும் 100 நாள் வேலையா கொடுக்கணும். ஏட்டி 100 நாள் வேலையில போய் வேலை செய்யாம காசு வாங்கி சாமியே துணை கூப்பிடுதா ஏட்டி? சாமி கண்ணு குத்திடுவார்ட்டி. ஆமா, கண்ணை குத்த கணபதி குண்டூசியோடயே சுத்திட்டு கிடக்காரு பாரு. இவ ஒருத்தி என்கிட்ட இப்படி பாடா படுத்திதிய. அவ்வளவு அறிவில்லாம தான் பேசிட்டு கிடக்கு. ஒண்ணுக்காவது மூளை இருக்கான்னு பாரு. ஒருத்தி 100 நாள் வேலை வேணுங்கா, ஒருத்தி மழை தண்ணி வேணுங்கா, ஒருத்தி குண்டூசி வச்சு கண்ணை குத்திடுவாங்க. என்னென்னலாம் சொல்லுது அளவு பாரு. ஏட்டி நல்ல பாட்டா யாருனாலும் பாடுங்கட்டி. பூஜை உடனேவா முடிக்கிறது? ஏதாவது நல்ல பாட்டா ஆளுக்கு ஒரு பாட்டெல்லாம் பாடுங்கட்டி. எல்லாம் இந்த பஜனை எல்லாம் பண்ணோம்ல, அந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடுங்க, கை தட்டுங்க, அப்பதானே நல்லா இருக்கும். ஏக்கா எனக்கெல்லாம் எந்த பாட்டும் நீ ஆகும் இல்லையேக்கா. ஏக்க நான் ஏதாவது பாட்டு பாடட்டுமாக்கா? ஏம்மா கிண்டி பாடுறேன் இது பாடுறேன்னு சொல்லாம ஏதாவது தமிழ் பாட்டா பாடு. 9 கோளும் ஒன்றாய் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும். அவன் கற்பகம் என்னும் கடவுள் திருவில் உயிரையும் அவனை தொட வேண்டும். ஏட்டி தப்பு தப்பா பாடுதாட்டி. ஏங்க இப்படி பாடாப்படுத்திய? நீங்களும் பாட மாட்டிய, பாடுதவிலும் விட மாட்டிய, பொறாம பிடிச்சவிய. நான் பாடின உடனே நல்லா இருக்கும்ல, கேட்க நல்லா இருக்குன்ட்டு உடனே புழுவுதாவ. தப்பா பாடுதான், அப்படி பாடுது, இப்படி பாடுதுண்டு. எதுக்குமா இப்படி பாடாப்படுத்திய? அப்ப நீங்க பாட வேண்டியதானே? பாட சொன்னதுக்கு பாட மாட்டாவனா, நான் பாடுறதையும் குத்தம் சொல்லிட்டு கிடக்காவ. கொழுக்கட்டை தராம ஏமாத்துக்கு இந்த வேலை பார்க்காளுவ. பாட்டு நல்லா பாடல, அப்படி பாடல, இப்படி பாடலன்னு. அன்னைக்கு அப்படிதான் சரஸ்வதி பூஜைக்கு சுண்டலும் பொரியும் தாங்கடைன்னதுக்கு சாமி வந்துட்டு அது வந்துட்டு இது வந்துட்டுன்னு ஆட்டம் போட்டு பொரியெல்லாம் கீழே தட்டி விட்டு கடைசி வரைக்கும் ஒரு சொட்டு பொரிய வாயில வைக்க விடாம பண்ணிட்டாளுவ. இன்னைக்கு அப்படி கொழுக்கட்டை ஏதாவது பண்ணதுக்கு தாம இப்படி பண்ணிட்டு கிடக்காளுவ. இவன் சாப்பிட்டதுக்கே பிறந்தவளா இருப்பா. ஏட்டி தாரவா, சாமி கும்பிட்டது போதும், இட்லி பண்ணையில கொழுக்கட்டை அவிச்சு வச்சிருக்கேன், வந்து தின்னுவா. அதை முதல்ல தாங்கக்கா, பசிச்ச வயிறோடு சாமி கும்பிடக்கூடாதுன்னு கடவுளே சொல்லியிருக்காவ. பிறகு என்னத்துக்கு இப்படி பட்டினியா போட்டுக்கிட்டு சாமி கும்பிட்டுருக்கிய? 4 கொழுக்கட்டையை தந்தா நான் பாட்டுக்கு நிம்மதியா உட்காந்து சாப்பிட்டுட்டு சாமி கும்பிடுங்கக்கா. முதல்ல அவளுக்கு கொழுக்கட்டையை குடட்டி சாமி கும்பிட விட மாட்டா. வாட்டி நெட்டவளை எடுத்து தரைவா. நண்பர்களே அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.